ஸோ இவங்களோட நெக்ஸ்ட் எபிசோடில் இருக்கும். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு 18 எபிசோடும் ஒரு சீசனுமே இருக்குது. யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் சோலோவிங் அண்ட் டீமன் ஸ்லேயரை பற்றி வீடியோ வேணும், அந்த சாப்டர்ஸ் வீடியோலாம் வேணுன்ற பட்சத்தில் நம்ம சேனலை கொஞ்சம் செக் பண்ணுங்க. நீங்கள் சேனலில் செக் பண்ணாலே டீமன் ஸ்லேயர் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. அண்ட் சோலோவிங் பார்த்தோம்னா சீசன் 2 ஃபுல்லாக முடிச்சாச்சு. சீசன் 3 இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. வெல்கம் டு ஜிஸ் வேலை. இனி நம்ம பார்க்க போகுது சோலோவிங்கோட சீசன் 3 எபிசோட் 19 தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே அண்டர் அசோசியேஷனுக்கு வராங்க. இதுதான் இந்த கான்ட்ராக்ட். ஜேஜஸ்லாண்டில் கிடச்ச எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது, பட் அதுக்கு பதிலாக எங்களுக்கு ஜின்வோவை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்லேருந்து வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. உங்கள் நிலமை எனக்கு புரியுது, பட் ஜின்வோ வந்து எங்கள் அசோசியேஷனில் கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எனக்கு புரியுது சார், நீங்கள் வந்து இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறீங்க, எனக்கு புரியுது. நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப்பாக தான் கேட்குறோம். நாங்கள் ஒரு தடவை ஜின்வோட்ட மட்டும் பேசி பார்த்துக்குறோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எப்பா, இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அஸ்டானிங்கான ஒரு அமௌண்ட்டை அப்படியே ஜின்வுக்காக விட்டு தரானுங்க. ஏன்னா என்ன மேட்ருனா, கோட்டோ ரிஜி அப்படிங்கிறது இப்போ கிடையாது. இவங்களால வந்த எஸ்ராங்க கேட்டு எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால தான் ஜின்வோவை கேட்குறாங்க. சொல்லப்போனால் இது வந்து கெட்ட ஆஃபர்லாம் கிடையாது, இவங்க கொடுக்குற ஆஃபர் நல்ல ஆஃபர் தான். பட் ரைட்டுப்பா, இந்த மாட்டம் ஃபார்மாலிட்டிஸ் பாலிட்டிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவோமா? என்னடா சொல்கிறீங்க? உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியுமா? எனக்கு தெரியும், எங்கள் அப்பா சின்ன வயசில் அங்கே கொஞ்சம் கடை வச்சுருந்தாரு, அப்போ கற்றுக்கிட்டேன். மேட்ரு என்னன்னா, உன்னோட சின்ன சின்ன இந்த ட்ரிக்கெல்லாம் இங்கே ஒர்க் ஆகாது தம்பி, நீ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இது என்னடா சொல்கிற? இங்கே பாருப்பா, எனக்கு தெரிஞ்சிச்சு, எங்கள் காதுக்கு நியூஸ் வந்துடுச்சு, உனக்கும் டிராஸாருக்கு சண்டை, ரைட்டா இல்லையா? டேய் என்ன சொல்ற? உனக்குலாம் இதெல்லாம் எப்படி தெரியும்? இங்க பாரு, பறக்காத, அவசரப்படாத. அதாவது டிராஸோட என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்டர் அசோசியேஷன் வெளில போயிட்டாங்க, ரைட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்போ என்ன மேட்ருனா, இப்போ இந்த டிராஸ்வாட் வந்து கோட்டோ ரிஜி செத்துட்டான்ல, அவன் செத்ததுக்கு அப்புறம் அவன் மட்டும் செத்துருக்க மாட்டான், கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் செத்துருப்பானுங்க. அதனாலேயே இப்போ என் டீம்ல 4 பேர் தான் இருக்கானுங்க. இந்த பிரசிடென்ட் மாட்சுமோட்டோ என்ன பண்ணிடுவானா, ஏன்னா டே நீங்களும் தேவையில்ல உங்க அசோசியேஷனும் தேவையில்லன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்குள்ள போய் டைரக்டா சேர்ந்துருவான். இதுல என்ன பிரச்சனைனா, இந்த அண்டர் அசோசியேஷன் எடுக்கிற எந்த முடிவுக்கு கீழேயும் இவங்க வரமாட்டானுங்க. இந்த கேட்டுக்கு போ, அந்த கேட்டுக்கு போ, இந்த கேட்டுக்கு போ, நான் சொல்றது நீ செய்யணும், இந்த மாதிரி எந்த ஒரு அத்தாரிட்டியுமே இவங்களுக்கு கிடையாது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் கீழே தான் இந்த டிராஸ்வாட் கில்டே இப்போ இயங்கிட்டு இருக்கு. அண்ட் சில இடத்துல ஷார்ட்ஸ் வார்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றானுங்க. அண்ட் அஃபிஷியல் பேஜ்ல பேல்ஸ் வார்டுன்னு போட்டிருக்கானுங்க. ஸோ இவனோட ஒரிஜினல் நேம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. ஓகேவா, நம்ம டிராஸ்வாட்லேயே போயிடுவோம். ஸோ இது இப்போ பெரிய பிரச்சனை. கோட்டோ இருந்த வரைக்குமே அந்த அண்டர் அசோசியேஷனோட ஒரு தூணாவே ஒர்க் பண்ணான். ஸோ அந்த அளவு ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக இருந்தான். அதே சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிட்டு இருந்தான். பட் இவன் கில்டு அப்படியே கட்டைஸ் பண்ணிட்டு போனதுனால இவங்களுக்கு இப்போ பெரிய அடியாக வந்து போச்சு. இது முழுக்கவே யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா இங்கே இருக்கான இவனோடதும் கோட்டோ ரிஜியோடது தான். பட் இப்போ கோட்டோ உயிரோட இல்லாத காரணத்தினாலையும் அதே சமயம் புது எஸ்ராங் கேட்டுனாலையும் இப்போ ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா இவன் தலையில் தான் விடியும். பிகாஸ் இவன் தான் காரணம். அது மட்டும் கிடையாதுரா, இந்த பிளாக் பாக்ஸை வச்சுட்டு போனீங்களே, எதுக்காக வச்சுட்டு போனீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். பட் இவன் மூடு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு புரியுது, நீங்கள் வந்து கோட்டோ ரிஜியோட லைஃபை இழந்தீங்க, எனக்கு புரியுது. பட் அதுக்காக இந்த ஒரு சின்ன சின்ன ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? இங்கே பாரு, நடிக்காத. இந்த பிளாக் பாக்ஸ் ஜப்பானோட டிரான்ஸ்ஃபீவர். சொல்ல போனா இது கோட்டோ டீமோட சேர்ந்தது. என்ன நினைச்ச? எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இவனுக்கு அப்படியே பயத்தில் அப்படியே அள்ளு விட்டுட்டு இருக்கோம். இங்கே பார், நான் சொல்றது கரெக்டா இல்லையா? இது மட்டும் வெடிச்சிச்சு அப்படின்னா இந்த சிட்டிசன் எல்லாம் செத்து போக மாட்டானுங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீன்னு சொல்லிட்டு ஓ மேல பழி வந்து விழுவாதா? என்னடா அடிச்சிருக்கீங்கன்னு உடைப்பான் பாருங்க. அந்த பிளாக் பாக்ஸை உடைச்சதுல அந்த டேபிளே இருக்காது, அந்த அளவு ஃபோர்ஸ் வந்திருக்கும். இவனுக்கா ஐயோன்ற மட்டும் ஆயிரும். இங்கே பார், நான் சொன்னதுதான், இந்த மட்டும் சின்ன சின்ன கேவலமான விஷயத்த செய்யாம உருப்படியா ஒரு விஷயத்த செய்வோம், கண்ட்ரியை போய் காப்பாத்து. நீ பண்ண இந்த விஷயத்தினால ஒரே ஒரு கண்ட்ரி இல்ல ஒட்டுமொத்த ஏசியாவுக்கு மொத்தம்னா ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வந்துட்டு இப்ப ஜினு வர கேட்டுட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் அவனுக்கு தாண்டா தாங்கி சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை வச்சு செஞ்சுட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஜினு பக்கத்து வருவோமா, இந்த பக்கத்து அந்த ஸ்டோன் வந்து அடிக்கா, அந்த ஸ்டோனை உடைக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த ஸ்டோன் வரேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பானுங்க. என்னடா இதுங்க வந்துகிட்டே இருக்குங்க. இப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தா பின்னாடி அவன் வேற அப்படி லேசர் விடுவானா. இவன் என்ன பண்ணானா, லேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு டாமினேட்டர் டச் வந்து யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ண உடனே 2 ஸ்டோனை ஒன்னா அடிப்பான் பாருங்க. அடுத்த செகண்ட் இது என்ன பண்ணும்னா லேசர் பீமை விடும். விட்ட ஸ்பீடுக்கு இவன் டாமினேட் டச்சை வச்சு 2 பேத்தையும் ஒன்னா பிடிப்பானா. அவங்க 2 பேரையும் வெட்டிச்சக்கு அப்புறமும் இவனால தாங்க முடியாது. பிகாஸ் இந்த லேசர் மட்டும் இவன் மேல டைரக்டா பட்டுச்சுன்னா மரியாதை தான். ஸோ அப்கோர்ஸ் இவனும் செத்துருவான். ஏன்னா அந்த அளவுக்கு இவன் பவர் வரலையாம். உடனே என்ன பண்ணுவானா, நான் வேகமா அவனை தான் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ஜம்ப் அடிச்சு வேகமா போவானா. அங்கேருந்து புயல் காத்துல போயிட்டு இருக்கப்ப குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி காலை தூக்கி டமால்னு வந்து அடிப்பான். பட் எடுத்து பார்த்தா ஜினு அங்க இருக்க மாட்டான்.
அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு வேகமா மேலே வருவானா, சரியான டைரக்டா வருவான். அவன் என்ன பண்ணானா மறுபடியும் லேசரா போட பார்ப்பான். நான் விட்டுருவானான்னு சொல்லிட்டு டாமினேட்டர் டச்சை போட்டு வேகமா இப்படி நகர்ந்து போவான். என்னால இப்ப வேற வழியே கிடையாது, அவனோட ஸ்பீடை விட நான் தாண்டாம தான் அவனை கொல்ல முடியும், அவனை கொண்டாதான் இவன்ட்டு விஷயத்த வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விங் பண்ணி வேகமா பக்கத்துல போய் நிற்பான். என்னால் ஃபீல் பண்ண முடியுது, இது சின்ன லெவலப்பா இருந்தாலும் என்னால் பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியுது. எல்லாத்தையும் பார்த்தோம்னா வேகமாக பார்த்துட்டு இருக்கேன், செவரல் டைம் ஃபாஸ்ட்டாக பார்த்தோம்னா லெவலப் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இப்போ 103 லெவலில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சோழில் உட்காந்துருப்பானா. இவன் அவனை பார்க்க அவன் இவனை பார்க்கன்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. 1000 அடி, கிட்டத்தட்ட 1000 அடி அவன் மூஞ்சிலே போடுவான். பட் அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பானா, இவனுக்கு என்ன பண்ணுன்னே தெரியாது. ஏன்டா அடி இவ்வளோ தூரம் அடிச்சு ஒரு ஸ்க்ராட்ச் தான் விழுந்திருக்கா, என்ன பண்றது, வேகமே அவனை பிரேக் பண்ணி ஆகணும், அதுக்கு நான் தான் பக்கத்துல போய் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வெட்டு போட்டால அந்த இடம்லாம் பார்த்தோம்னா மார்க்கா இருக்கும், அதுல போய் பிடிச்சி நின்றுக்கிட்டு டாமினேட் டச்சை யூஸ் பண்ணோம். அவனோட ஃபுல் மானாவை எடுத்து ஒரு டங்குன்னு ஒரு குத்து அடிச்சு அடிக்க அவன் வாய் அப்படியே கோண ஆரம்பிக்கும். ஏய் இந்த மாதிரிலாம் அதை யூஸ் பண்றியாடா, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண நான் நினைச்சு கூட பார்க்கல, பட் நல்லா இருக்கு, இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அடுத்த குத்து, இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அடுத்த எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பான். இவன் மூஞ்செல்லாம் பார்த்தோம்னா பாதியா உடஞ்சு அப்படியே கீழே விழுவான். அடுத்த சைடு இவன் கீழே இறங்கின உடனே மறுபடியும் இவங்களாம் வந்து அடிக்க ஆரம்பிப்பானுங்க. இப்போ டாமினேட்டர் டச்சு பார்த்தோம்னா லெவல் மேக்ஸுக்கு போயிருக்கும், ரூலர் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு பேருமே மாறி இருக்கும். ஸோ இதுமாதிரி ரூலர் அத்தாரிட்டி அப்படின்னா அது டாமினேட்டர் டச்சு, அதோட மேக்ஸ், ஓகேவா. அதை போட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டுருவான். நம்ப முடியல அற்புதம் அமர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவானா. உன் ப்ராமிஸை கீப் பண்ணு, எனக்கு மேட்ரை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்னப்பா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையாப்பா, இன்னுமே இந்த டெஸ்ட்டை முடியல, நான் இருக்கேன் பாரு, நான் தானே அவனோட ஃபைனல் டெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னு இவனுக்கா என்ன பண்றதுன்னே தெரியாது. எமர்ஜென்சி கொஸ்ட் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கும். என்ன மேட்டர்னா இவனை 10 நிமிஷத்துல முடிக்கல அப்படின்னா இவன் செத்துருவான், இவன் ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். நான் தான் சொன்னால இந்த டெஸ்ட்டை நீ முடிச்சு காட்டு, நான் உனக்கு எல்லா மேட்டரையும் சொல்றேன். சொல்ல போனா உன் கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆன்சர் பண்றேன், நான் தாண்டா இந்த கிரியேட்டர் ஆஃப் த சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ணதே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அப்படியே வெளியில காட்டுறானுங்க. வெளியில ஜின்சால் என்ன பண்ணுவானா, இப்போதைக்கு அண்டர் அசோசியேஷன்ல கொஞ்சம் பேர் இருப்பானுங்க, ஒரு 7 பேர்கிட்ட இருப்பானுங்க, அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருப்பான். இவனுக்கு எதுவுமே புரியாது, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. பிகாஸ் உள்ளார போனதே அப்படிங்கிறது ஜின்வோ, எத்தனை தடவை தான் அவன் உள்ளார போய் மாட்டுவான்னு சொல்லிட்டு போறப்பயே அந்த ஆரா அப்படிங்கிறது ஆறாவா அடிக்காது, ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்கல் ஸ்டாமா அடிக்கும். அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது ரீப்பர் இருக்கான்ல, டெத் ரீப்பர் வந்து இவன் கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. டேய் பக்கத்துல ஏதாச்சும் பிறைகள் இருக்கா கேளுங்கடா அப்படின்னு சொல்றப்ப, சார் பக்கத்துல ஒரு பிறைகள் ரைடு போயிட்டு இருக்கானுங்க, நம்ம சாய் ஜாங்கினோம் சாவும் உள்ளார போயிருக்கானுங்க. யாரா நீ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி கொஸ்ட திடீர்னு ஏற்படுத்தி விட்டு போயிட்டானே, ஜின்னு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு போயிட்டு காண்டாயிட்டு இருப்பான். அப்படியே உள்ளார ஒரு 6 ரெக்கை வச்சிருந்தால அந்த ரெக்கை அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குமா, ஜின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த ரெக்கை எல்லாமே ஒரு கையா மாறி நின்றுட்டு இருக்கும். சண்டைக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அங்க ஆளே இருக்க மாட்டான். திடீர்னு ஜின்னு பக்கத்துல வந்து நின்று வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு அடிச்சடிக்கு ஜின்னு 10 அடி 15 அடியில 10,000 அடிங்கிற மாதிரி அந்த அடிச்சடியில அந்த காத்தே பேர்ஸ்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான அடி. ஜின்னு அப்படி சொல்லி உழுவுறப்ப இந்த வச்சுக்கோ அடுத்ததுன்னு சொல்லிட்டு வருவானா. இந்த இதில் ஜின்னு வந்து டாஷ் பண்ணிடுவான். இன்னொரு அடி மூஞ்சில கொடுப்பானா, டைரக்ட் இட்டு அடிச்சிட்டா சந்தோஷம்டான்னு சொல்றப்ப இவன் என்ன பண்ணுவானா, இவன் அடிச்சதை அப்படி தடுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்பான். ஹேய் நீ எனக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுக்குறடா, என்னால் நம்பவே முடியல, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றப்பயே இன்னொரு அடி. ஜின்னுவால தடுக்கவே முடியாது, ஜின்னு மூஞ்சிலேருந்து ரத்தமா தெரிச்சுக்கிட்டு இருக்கும். இவன் கஷ்டப்பட்டு வந்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மூஞ்சில ஒரு குத்து விடுவானா. ஒரு 5-6 அடி பறந்துருப்பான்னு நினைப்போம், பட் 1/2 அடி நவுந்திருப்பான். இவனுக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது. யாருக்கு தெரியும் இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டா ஒரு ஹியூமனுக்கு இருப்பான்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும். பயங்கரண்டா பங்கம் பண்றடா, அது இந்த ஹியூமன் பாடியில பண்ற பத்தியா நீலாம் ஒருத்தி ஆப்னன்றான்னு சொல்லிட்டு இருப்பான். வாடா நிக்கிறப்ப மூஞ்ச பார்த்தாலே தெரியும், லிட்டரலா இந்த பக்கத்து இருக்குது அப்படிங்கிறது சிலை, இந்த பக்கத்து இருக்குன்றது அந்த என்டிட்டியா என்னன்னு சொல்லிட்டு எனக்கே இப்ப சரியா தெரியல. ஸோ அது இப்ப ஜின்னுவோட ஃபேஸை காட்டுறானுங்க. நீங்க இப்ப பாக்குறது அப்படிங்கிறது ஜின்னுவோட விஷன், பாக்குறப்பே தெரியுதுல பிளடி பிளரியா இருக்கு. சொல்ல போனா மூஞ்செல்லாம் அப்படியே ரத்தம் ஊத்தி கண் பவரால மங்கிட்டு இருக்கும். இவனை கூப்பிட்டது காரணம் இருக்கு, நான் 101 லெவல் ரீச் பண்ணக்கப்புறம் நீ ஈஸியா தோக்கடிச்சிடலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். பட் நான் ஈஸியாலாம் தோக்க மாட்டேன், என்னால முடியும், நான் கண்டிப்பாக இதை விட மாட்டேன், எனக்கு தேவையான ஆன்சர்ஸ் இன்னும் எனக்கு கிடைக்கணும், அது வரைக்கும் நான் எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இந்த சிஸ்டத்தை டிசைன் பண்ணது அப்படிங்கிறது இவனா இருந்தாலுமே எதுக்காக என்னைய சூஸ் பண்ணா, என்னை சூஸ் பண்ணதுனால இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல போறான், இந்த உலகத்தை என்னதான் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. டேய் உனக்கு ஆன்சர் வேணுமா வேணாமா, என்ன நினைச்சிட்டு இருக்க, சண்டை போடுவியா மாட்டியா,
இங்க பாரு என்னைய கொண்டீங்கன்னா உன் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடையாது நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றப்ப இந்த போட்டி எல்லா அட்டாக்கையும் போட்டுக்கிட்டு இருப்பான். இவன் டிஸ்டன்ஸுக்கு போய் டாமினேட் டச்சோட மேக்ஸ் ரூலர் அத்தாரிட்டி இருக்குல்ல அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பூஸ்ட் பண்ணுவான். இங்க பாரு இந்த மாட்ட சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது, அது இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்லயான்னு சொல்லிட்டு இவன் அப்படி யூஸ் பண்ணுவான். அடிச்சடிக்கு டாமினேட் டச் ஆச்சு அதாச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே விட்டுச்சு அந்த இடமே ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா கிரியேட் ஆகிட்டு இருக்குமா. இவனும் என்ன மாதிரி யூஸ் பண்றான், வேற வழியே கிடையாது, ரேஞ்ச் அட்டாக்லாம் இங்க வேலைக்கே ஆகாது, நான் பக்கத்துல தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப இங்க பாருப்பா இதெல்லாம் மேட்டரே கிடையாது, நான் செத்தாலும் நீ என்னை கொன்னாலும் இந்த சிஸ்டம் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லிடும். ஸோ நீ எதையும் ஹோல்ட் பேக் பண்ண வேணாம், வந்து சண்டை போடுன்னு சொல்லிட்டு கையை விரிப்பான் பாருங்க. கத்தி கடப்பாறை வந்தது போனதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கையில வந்து நிற்கும். ஒரு 2 கிளப்பு 2 ஆக்ஸு 2 ஸ்வாடுன்னு சொல்லிட்டு 6 கையில 6 வெப்பனு. ஏன்னா நம்பவே முடியாடாரி, எப்படா இது எல்லாத்தையும் நீ பிளான் பண்ண, இந்த மட்டும் பவர் வந்து எதுக்காக எனக்கு கொடுத்த, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு கண்ணு, நான் உன்னை சூஸ் பண்ணல, அது அப்படியே ஆப்போசிட்டா சொல்ற. நான் சிம்பிளா இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ண, அதை டிசைன் பண்ண, பட் அதான் உன்னை சூஸ் பண்ணிச்சு. சொல்ல போனா இது லெவலிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு லெவலிங் சிஸ்டம், மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. என் பிளான் வந்து பர்ஃபெக்டா தான் இருந்துச்சு, இப்பயும் பர்ஃபெக்டா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றப்ப டைம் அப்படியே உனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு இன்னும் டைம் இல்லை, நான் எப்படியாச்சும் உன்னை டேரெக்டாக அட்டாக் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லைன்னு சொல்றப்ப டேய் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நேரத்தில் வாட சண்டா போடலான்னு சொல்லிட்டு பங்கம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நேராக வந்து ஒரு அட்டாக்கு 6 வெப்பனை வச்சுட்டு ஒரே இடத்துல அடி. ஜிம்முக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா டாஷ் பண்ணியிருப்பான் அதை. பட் இந்த தடவை என்ன இருக்கும்னா அந்த இடத்துக்குள்ளே, அதாவது புயலுக்குள்ளே பொறி சாப்பிடுங்கிற மாதிரி அவ்வளோ கத்திக இடையில இவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். என்ன மேட்டர்னா இவனோட சென்சர் அப்படிங்கிறது வேகமாக ஷார்ப்பாகிட்டே இருக்கும். என்னால் முடியும், ஸ்வாடு ஸ்பேரு கிளப்பு ஆக்ஸு ஹேமரு இது எதுவுமே எனக்கு மேட்ரு கிடையாது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இவனோட மூவ்மெண்ட்டை இவன் என்ன மாதிரி அடிக்க போறாங்கிறது என்னால் மூவ் பண்ண முடியுதுன்னு சொல்லி இந்த பாடு கத்தி, இந்த பாடு கடப்பாறை, இந்த பாடு ஆக்ஷன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே டாஸ் பண்ணுவான். இவனுக்கா அள்ளு விட்டுரும். என்னடா பண்றான், இவரு என்னோட அட்டாக் எடுத்து பிளாக் பண்றான், இவன் ஃபாஸ்டா ஆகிட்டே இருக்கான், வேகமா ஃபாஸ்டா ஆகிட்டே இருக்கான்னு சொல்றப்ப அவன் கை காத்துல பறக்கும். என்னால் நம்பவே முடியல, என்னோட ஃபேக் பாடியே இருந்தாலுமே எனக்கே அவன் ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருக்கான். இப்பதான் தெரியுது எதுனா இந்த சிஸ்டம் இவனை சூஸ் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரியுது. இவனுக்கு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் தான் அது இருக்குது, அவன் அதை வச்சிருக்கான், அதனாலதான் அதை சூஸ் பண்ணிருக்குன்னு சொல்றப்ப டேய் ஹியூமன் உன்னை கொல்லாம விடமாட்டேன், என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே சண்டை போடுவான்னு சொல்லிக்கிட்டே இருப்பானா. இந்த படி செத்தானுங்களே எல்லா ஸ்டோனுமே அவன் அப்படியே எந்திரிச்சிட்டு இருக்கோம். 3.45 செகண்ட் தான் இருக்கும். இவங்க எந்திரிக்கல 3.20 செகண்டா மாறிடும். இவன் என்ன பண்ணுவாங்க, ரூலர் அத்தாரிட்டி அப்படியே ஆக்டிவேட் பண்ணி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. கிரவுண்ட்ல ஒரு அடி அடிச்சு ஜம்ப் அடிச்சு போய் இந்த போட்டு அடி அடிச்சிட்டு இருப்பானா. இவனுக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது, மத்த எல்லா கையுமே இழந்துட்டு இருப்பான். ஒரு 3 நிமிஷம் தான் கேப் இருக்கும். சொல்லிட்டு சரியான ரேஜ் ஆகி சண்டை போட்டுட்டு இருப்பான். திடீர்னு பின்னாடி பார்த்தா இவன் வந்து நிப்பான். ஞாபகம் இருக்கா, தலைவர் தான் ஜினோட காலை கட் பண்ணவர், மறுபடியும் இவனா அப்படின்னு சொல்லிட்டு எல்போ மண்டையில ஒரு இறக்கி அவனை சாகடிப்பான். அடுத்து நீதாண்டி மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஜம்ப் அடிச்சு ஒரு குத்து வைக்கலான்னு வருவானா. இவனும் வாங்கடா வந்து இவனை அடிக்கடான்னு சொல்லிட்டு இவனும் ஒரு மாதிரி கத்திட்டு இருப்பான். 2 நிமிஷம் தான் டைம் இருக்கும். இந்த போட அவன் கையெல்லாமே வெட்டப்பட்டுரும், அந்த இடமே விடிச்சு சதறோம். அந்த போர்க்களம் அப்படிங்கிறது போர்க்களத்தை தாண்டின ஒரு ஃபீலை கொடுத்துட்டு இருக்கோம். முடிஞ்சிச்சு 2.13 செகண்ட்ல இந்த இடத்துல அவன் தோத்துட்டேன்னு சொல்லி ஒத்துப்பான். ஆஃப்கோர்ஸ் இப்போதைக்கு இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. 2.13 செகண்ட்ல பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். பட் மேட்ரு என்னன்னா டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் அவங்க சாகவே இல்லை. ஸோ ஆஃப்கோர்ஸ் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். லவ் யூ கைஸ் so much.